மதி இங்க வா. சொல்லுங்க அம்மா. அக்கா கல்யாணத்துக்கு ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்களே, ஆமா. அவங்களாம் எவ்வளவு மொய் போட்டிருக்காங்கன்னு பார்த்து படிச்சு சொல்லு. ஓகே. மொய் புக்கு பாக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? அம்மா, நேத்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. மொய் புக்ல 20 பேர் தான் மொய்யே கொடுத்துருக்காங்க. என்னது? இதுல மொய் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இதுல மொய்யே கொடுத்துருக்காங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி, குப்புசாமி, நீலா, சுகு யாருமே மொய் கொடுக்கல. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களும் மொய்யே விற்கல. ஹலோ தீபா, சொல்லுடி, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி சலிச்சிட்டு சொல்ற? நேர விஷயத்துக்கே வரேன். ஏன் நேத்து என் மகளுக்கு மொய் விற்கல? நல்லா கொட்டிக்கிட்டு போனீங்க தானே. ஏன் மொய் விற்கணும்னு தெரியாதா? உன் மக வயசுக்கு வந்தது, உன் மக கல்யாணத்துக்கு நான் காசு கொடுக்கல, நெக்லஸ் வாங்கி போட்டேன். நான் நேத்து மொய் கொடுத்தேன். பிசாசு கிழிச்சேன். அழகா பேசு, நீ ஒரு நாய், ஆதாரி பேய் நாய். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. உன் மக, உன் புருஷன், உங்கள் அம்மா, உங்கள் மாமியார், உங்கள் நாத்தனார் எல்லாத்தையும் கூட வந்து நல்லா தின்னுனேன். ஏன் மொய் வைக்கணும்னு தெரியாதா? என்ன வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் பேச தெரியும். ஹலோ ஹலோ, ஃபோனு கட் பண்ணிடுச்சு. இங்கே வாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? திண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சுட்டா இந்த ராட்சேச்சு. இன்னும் என்ன பிரச்சனை வந்து நிற்கிறாள் தெரியலையே. அந்த கோழி எடுத்து வச்சுட்டு மேலே மொய் புக்கை பாருங்க. ஐயோ, இந்த ராட்சேச்சு இந்த புக்கை பார்த்துட்டாளா? உங்களை தான் கேட்குறேன், என்ன முடங்கிட்டு இருக்கீங்க? இந்த புக்கு நான் பார்த்தேன். உங்கள் வீட்டு ஆள்லாம் காசே விற்கல. உங்க வீட்டாளு காசுலாம் வச்சுட்டாங்களா? என்னது விளங்கல? ஒண்ணு இல்ல, அவங்ககிட்ட காசு இல்லாத போல, அதுலதான் வந்து காசு விற்கல. ஏதாச்சும் சொல்லிடுவேன். காசு இல்லாததான் நகை நகையா போட்டு வராங்களா? அதுவும் பட்டு சாரி. காசு எங்க வந்தது? ஏன் அப்பெல்லாம் கஷ்டப்படலையா? யார் மொய் கொடுக்கலையோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நான் மொய் கேட்பேன். ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம மொய் வச்சிருக்கோம். நான் புக்கு எழுதி வச்சிருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போவேனா? நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். ஓகே. நானும் பார்த்தேன், இப்படி ஒரு பொம்பளைய பார்த்ததே இல்லை. நிறைய கேஸ் கோர்ட்ல எடுத்து நடத்திருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேஸ் வாழ்க்கையில் எனக்கு வந்ததே இல்லை. சே.